மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஒரு சமயம் மகா பெரிவா தஞ்சாவூரில் முகாமிட்டிருந்தார். வழக்கம் போல ஆச்சாரியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்காக சுத்து வட்டாரம் இருந்தெல்லாம் தினமும் நிறைய பக்தர்கள் வந்திருந்தனர். அங்கே தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி அம்மனுக்கு ஒரு கோவில் உண்டு. அந்த கோவிலோட நடராஜ சாஸ்திரி மகா பெரிவாளோட பக்தர். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மகா பெரியவாளுக்கு பன்னீர் ரோஜா மாலை வாங்கி சமர்ப்பிக்கணும் அவருக்கு தோணிருக்கு. இப்போ மகா பெரியவா தஞ்சாவூரில் வருகிறதுனால தன்னோட எண்ணத்தை ஈடேரிக்கலாம் என்று நினைத்தார். அதனால ஒரு கடையில் புது ரோஜா பூல தொடுத்த மாலை ஒன்று மறுநாள் வேணும்னா ஆர்டர் கொடுத்தார். மறுநாள் காத்தால பூக்கடைக்கு போனார். தேன் மனம் மாறாத ரோஜா மாலையை வாங்கிட்டு போய் பெரியவா கிட்ட சமர்ப்பிக்கணும். அதை அவர் சூடிக்கிறதை கண்ணார கண்டு நெஞ்சார தரிசிக்கணும். மனசுக்குள்ளே நினைச்சுட்டே போனவருக்கு இன்னும் ரோஜா பூ மார்க்கெட்டுக்கே வரலை சார். வந்ததும் முதல் வேலையா மாலை கட்டி தந்துடுறேன். கடைக்காரரோட பதில் கொஞ்சம் ஏமாத்தமா இருந்தது. காத்திருந்த அவர் பூ வந்ததும் ஒவ்வொரு பூவா பார்த்து எடுத்து அழகான மாலையா கட்டி கொடுத்தார். கடைக்காரர் தான் நினைச்ச மாதிரி மாலை அமைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் பக்தருக்கு. மாலையை வாங்கிண்டு வேகமாக பரமாச்சாரியாரை தரிசிக்க புறப்பட்டார். மகா பெரியவா கிட்ட மாலையை தரணும் ஆசையாக போனவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துண்டு இருந்தது. அவர் அங்கே போய் சேர்ந்த சில நிமிஷத்திலே முன்னால்தான் மகா பெரியவா தரிசனம் நேரம் முடிஞ்சு உள்ளே எழுந்து போயிருந்தார். இன்னைக்கு மறுபடியும் எப்போ பெரியவா தரிசனம் தருவார்? தன்னோட ஏமாற்றத்தை மனசுல அழுத்திண்டு அங்கே இருந்த தொண்டர்கிட்ட கேட்டார். பெரியவாளோட தரிசனம் நேரம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, இனிமே நாளைக்குத்தான் என்றார் தொண்டர். வாடாத மாலையை மகா பெரியவாளுக்கு தரணும் நினைச்சுண்டு வந்தா இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு வாடி போயிட்டது அவருக்கு. அப்படியே சோர்ந்த முகத்தோடு வீட்டுக்கு போனார். என்ன நடந்தது என்பதை மனைவியிடம் சொன்னார். இதுக்கு போய் சங்கடப்படலாமா? நம்ம வீட்டில் இருக்கிற காமாட்சி படத்துக்கு அந்த மாலையை சாத்துங்கோ. அம்பாளுக்கு சாத்தினாலே ஆச்சாரியருக்கு சாத்தினதா ஆகிவிடும் ஆறுதலா சொன்னார் மனைவி. நான் மனசுல நினைச்சது ஆச்சாரியாளர்தான், அம்பாளுக்குன்னு இல்லை. இது அவருக்குத்தான். இன்னைக்கு தாமதமானதுக்கு பிராயசித்தமா நாளைக்கு ஒரு வெள்ளி கிண்ணத்தை ஆச்சாரியார்கிட்ட சமர்ப்பிக்க போறேன், கொஞ்சம் அழுத்தமா சொன்னார். அந்த அறையில் இருந்த ஒரு ஆணியில் மாலையை அப்படியே மாட்டி வைத்தார். மறுநாள் காத்தாலே 6 மணி இருக்கும். அந்த வீடு இருந்த ஏரியா பரபரப்பாக இயங்க ஆரம்பித்தது. அதுக்கு காரணம் மகா பெரிவா இந்த தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு தரிசனம் பண்ண கொஞ்ச நேரத்தில் வரப்போறார் அப்படின்னு மடத்து சிப்பந்தி ஒருவர் சொல்லிட்டு போன தகவல்தான். எல்லோருக்கும் அவசரமாக பூரண கும்பம், புஷ்பம், ஆராத்தி, தாம்பலம், பழங்கள் இப்படி முடிஞ்சதை தயார் பண்ணி வச்சுண்டு மகா பெரியவாளை வரவேற்க தயாரானார். சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் அந்த பகுதிக்கு வந்தார் மகான். எப்பவும் போல வேகமான நடை, மளமளவென்று நடந்தார். அந்த பக்தர் வீட்டுக்கு வாசலுக்கு வந்ததும் என்னவோ நினைச்சுண்டார் மாதிரி ஒரு வினாடி நின்றார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் சற்றென்று உள்ளே நுழைஞ்சவர் அங்கே ஆணியில் மாட்டியிருந்த ரோஜா மாலையை எடுத்து, இது என்னோட தானே, எனக்கு
தரேன்னு சொன்னது அப்படின்னு உரிமையோடு எடுத்துக்கிறேன். அந்த புஷ்ப ஆராத்தை எடுத்து சூடிக்கொண்டார் மகான். வழக்கமாக கொஞ்ச நேரத்தில் உதிர்ந்திர கூடிய பன்னீர் ரோஜா. ஆனால் முதல் நாள் வாங்கின மாலை இன்னைக்குத்தான் பூத்த பூவில் தொடுத்த மாதிரி அப்படியே மலர்ந்து அழகா இருந்தது. ஒற்றை இதழ் கூட உதிரவில்லை. நடந்ததெல்லாம் கனவா நிஜமானு கூட புரியலை பக்தருக்கு. கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் நிறைஞ்சி வழிய அப்படியே கைகளை சேர்த்து கூப்பினார். என்ன சந்தோஷமா எனக்குத்தானே வாங்கினேன், நானே எடுத்துட்டேன் சொன்ன பெரியவா. ஆமாம், எனக்கு தரேன்னு வெள்ளி கிண்ணம் ஒன்றை எடுத்து வச்சியே, அது எங்கே என்று கேட்டார். ஆச்சரியத்துடன் உச்சத்துக்கே போனார் அந்த பக்தர். சட்டென்று பூஜை அறைக்கு போனவர் அங்கே தயாராக எடுத்து வைத்திருந்த வெள்ளி கிண்ணத்தை கொண்டு வந்து மகா பெரிவா கிட்ட சமர்ப்பித்தார். புது மன ரோஜா மாலையை பூ மாதிரி மென்மையான புன்னகையோடு அங்கே இருந்து புறப்பட்டார் மகா பெரியவா. தனக்கு தானே வாங்கி வச்ச மாலையை பக்தர் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி அதை பரமாச்சாரியர் சூடி கொண்டது ஒரு ஆச்சரியனா? வெள்ளி கிண்ணம் தரேன்னு பக்தர் சொன்னதை பக்கத்தில் இருந்து கேட்டவர் மாதிரி தானே நினைவுபடுத்தி வாங்கிட்டு போனது பேராச்சரியம். மகா பெரியவா திருவடிகளே சரணம். காஞ்சி மகான் பல்லக்கில் உள்ளே இருக்கிறார். ஆனால் இல்லை. ஒரு சமயம் குத்தாலத்திலிருந்து பந்தநல்லூர் வழியாக பெரியவாளுடைய மேனா வந்து கொண்டிருந்தது. இரவு 11 மணி. ஆனாலும் பக்தர் வழி நெடுங்க பெரியவாளை தரிசனம் பண்ண நின்று கொண்டிருந்தனர். மேனா கதவு மூடியிருந்தது. அதிக அளவில் பக்தர்கள் பெரியவாளை தரிசிக்க வேண்டியதால் மேனாவை நிறுத்தினார்கள். பெரியவாளை கதவை திறப்பார் என்று காத்திருந்தனர். திறப்பதாக இல்லை. சற்று நேரம் பொறுத்து பாரிதாசர் ஒருவர் மெல்ல மேனாவின் கதவை திறந்தார். உள்ளே பெரியவாளை காணோம். பகீர் என்றது. டார்ச் லைட்டை அடித்து உள்ளே பார்த்தார். மேனா காலி. அவ்வளவுதான். பாரிதாசருக்கு கிளி பிடித்து விட்டது. அருகில் இருந்தவரிடம் மெதுவாக, பெரியவா உள்ளே இல்லை, நானா பார்த்துட்டேன் என்றார். பெரியவா உனக்கு தெரியாம வழியில எங்கேயாவது இறங்கி இருப்பா. முன்னாடி கூட ஒரு வாட்டி இப்படிதான் பண்ணியிருக்கா என்று சமாதானம் கூறினார். என்ன பண்ணுவதென்று புரியாமல் நிலையில் வெளியே சொன்னால் வீண் கலவரமாகி விடுமே என்று கவலை வேறு. பயத்தோடு மேனா கதவை மூடினார். கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருந்த முழங்கல் சத்தம் கேட்டது. பதபதிக்க படார் என்று கதவை திறந்தார். உள்ளே பெரியவா படுத்து கொண்டிருப்பதைக் கண்டு திகைந்து போனார். உடம்பெல்லாம் வியர்த்துவிட்டது. பெரியவாளை கண்குளிர பக்தர்கள் தரிசித்து மேனா கிளம்பியது. மறுநாள் அந்த பாரிஷாதர் மெல்ல பெரியவாளிடம் இரவு நடந்த சம்பவத்தை கூறினார். பெரியவா சிரித்து கொண்டே, ஓஹோ, நீ உள்ளே பார்க்கிறச்ச பெரியவா உள்ளே இல்லையா என்று குழந்தை மாதிரி குதூகலித்து கேட்டார். ஆமாம் பெரியவா, உயிரே போயிடுச்சு. சரி, இனிமே இப்படி சற்றென்று மேனாவோட கதவை திறக்காதே. இனிமே நாம பார்வதி பதையேன்னு இல்லாட்டா கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு சொல்லிவிட்டு அப்புறம் கதவை திற என்று கூறினார். பகவான் நமக்குள்ளே தான் இருக்கிறார் என்றாலும் பகவான் நாமம் சொன்னால்தான் உள்ளே பகவான் இருப்பது தெரியும். மகா பெரியவா திருவடிகளே சரணம்.